தமிழ்நாடு அரசியல் களம் நாளுக்கு நாள் விறுவிறுப்பு அடையுது. அதிமுகவின் உட்கட்சி பூசலால பல முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவுக்கு வெளியே இருப்பதால் அவங்கள ஒன்றிணைக்கும் முயற்சியில செங்கோட்டையன் எடப்பாடிக்கு கெடு விதிச்சிருக்காரு. அதிமுகவின் உட்கட்சி சண்டையில பாஜக சமரசம் செய்ய முயற்சிக்குது. பாமகவில் உட்கட்சி சண்டையின் முக்கிய நகர்வாக அன்புமணியை கட்சியை விட்டு நீக்கியிருக்கார் ராமதாஸ். அப்பாவே பிள்ளைய தூக்குனது தொண்டர்கள் மத்தியில சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே மதிமுகவில் உட்கட்சி சண்டையில் முக்கிய நிர்வாகியான மல்லை சத்யா கண்ணீர் மல்க ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருந்தாரு. ஆனா வைகோவும் அவரோட பிள்ளை வையாபுரி வைகோவும் கண்டுகொள்ளவில்லை. திமுகவில் வயதான அமைச்சர்களை அடுத்த முறை மாற்றிவிட்டு இளம் தலைமுறை நிர்வாகிகளை போட திமுக வட்டாரங்கள் யோசிக்குது. இதனால வயதான அமைச்சர்கள் சங்கடத்துல இருக்காங்க. விஜயின் தாவேகா நிலைய குறித்து இனிமேல் தான் தெரியும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விஜய் ரசிகர்களுக்கு வேட்டை தான். பல சுவாரஸ்யங்கள் விஜய் கட்சியில காத்திருக்கு. அவங்க உட்கட்சி பிரச்சனையே இல்லை, ஏன்னா எல்லா தொகுதிக்கும் அவரே வேட்பாளர். ஸோ நோ ப்ராப்ளம். இப்படிதான் தமிழ்நாட்டு அரசியல் சூழல் இருக்கு மக்களே. இனி வரும் நாட்கள்ல என்ன நிலைன்னு பார்ப்போம்.